அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகப்புரை, வரைவு குழு, அரசியலமைப்பு மூலங்கள் என்ன, தேசிய சின்னங்கள், இதை பற்றியெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் 100க்கு மேற்பட்ட கேள்விகளே இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பாட்டு வரலாம். பாருங்க, பொறுத்துக. பாராளுமன்ற முறை அரசாங்கம் இது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? தலைவர் முறை அரசாங்கம், குழு முறை அரசாங்கம், சர்வாதிகார முறை அரசாங்கம். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து, தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்கா, அதே மாதிரி குழு முறை அரசாங்கம் சுவிட்சர்லாந்து, சர்வாதிகார முறை அரசாங்கம் ஜெர்மனி. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. இந்திய தேசிய சின்னத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் எங்கிருந்து பெறப்பட்டுள்ளன? அது எந்த உபநிடதம்? ஆன்சர் முண்டக உபநிடத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் மூலாதாரங்களாக கருதப்படும் கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருத்தப்படாதது எது? இந்திய அரசியலமைப்புக்கு மூலாதாரங்களாக இருக்கு, ஆனா கொடுக்கப்பட்ட இணைகளில் சரியாக பொருத்தப்படாதது எது? ஆன்சர் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ரஷ்யா என்பது பொருத்தப்படாத ஒன்று, அதாவது பொருந்தாத ஒன்று. சுதந்திரமான நீதித்துறை அமெரிக்கா, ஒற்றை குடியுரிமை பிரிட்டன், புதுப்பட்டியல் ஆஸ்திரேலிய அளவிலிருந்து பெறப்பட்டது. அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜெர்மனி என்பது சரியான விடை. அதாவது அவசர நிலையா இருக்கிறப்ப அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றி நம்ம சேர்த்துள்ளோம்னா ஜெர்மனி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து என்பது சரி. எந்த நாட்டில் இருந்து நாம் பொது பட்டியலை பெற்றோம்? பொதுப்பட்டியல் இப்போ தான் பார்த்தோம், ஆஸ்திரேலியா என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது எந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் மினிஸ்டர் முறையை நாம் எடுத்துக்கொண்டோம். நமது தேசிய நாணயத்தின் அடையாளத்தின் இடையே வரும் கோட்டிற்கு பொருள் யாது? தேசிய நாணயத்தின் அடையாளத்தின் இடையே வரும் கோட்டிற்கு பொருள் என்ன? ஆப்ஷன் சமத்துவம் என்பது சரி. கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமது முகவுரைக்கு பெறப்பட்டன? அது எந்த அரசியலமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அரசியலமைப்பு என்பது சரி. நீதி புனராய்வு என்பதை எந்த நாட்டில் அரசியலமைப்பில் இருந்து பெற்றது? நீதி புனராய்வு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்பது சரியான விடை. இந்திய கூட்டாட்சி முறை இதன் அடிப்படையில் உருவானது. எதன் அடிப்படையில்? ஆப்ஷன் பாருங்க. கனடா நாட்டின் கூட்டாட்சி முறையின் அடிப்படையில் உருவானது. பின்வரும் எந்த நாளில் தேசிய கொடி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? இது ஒரு முக்கியமான கேள்வி. 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் எந்த நாள்? ஜனகணமன எப்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ், அது கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் நாள் பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் 1911 ஆகும். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சமயாட்சி எதுன்னு பாருங்க. ஈரான். மதச்சார்பின்மை இந்தியா. நேரடி மக்களாட்சி சுவிஸ். பொதுவுடைமை சீனா. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. இந்தியாவின் தேசிய பாடல் எது? இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் என்பது சரி. பட்டியல் 1 உடன் 2 பொருத்தி, அதாவது விடையை தேர்வு செய்க, பொறுத்துக. அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள். அரசியலமைப்பு பின்பற்றப்பட்டது. இதுல பாருங்க, சட்டத்தின் ஆட்சி எங்கிருந்து பெற்றோம்? இங்கிலாந்து. நீதி புனராய்வு அமெரிக்கா. 356வது விதி, அதாவது பார்த்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம். அரசின் வழிகாட்டும் நெறிமுறை இது பார்த்தீங்கன்னா அயர்லாந்து குடியரசிலிருந்து பெற்றோம். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு அமெரிக்கா என்பது சரி.
பொதுவுடைமை அரசு நிலவாத நாடு எது? பொதுவுடைமை அரசு நிலவாத நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படியான நடவடிக்கை என்ற இயல்பு பெறப்பட்ட அரசியலமைப்பு எந்த நாட்டு அரசியலமைப்பு? சட்டப்படியான நடவடிக்கை என்பது ஜப்பான் நாட்டின் அரசியலமைப்பு. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரமாகும். நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. அமெரிக்கா. தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு ஸ்வீடன் என்பது சரி. இந்தியாவின் தேசிய ஆறு எந்த ஆறு? கங்கை என்பது சரி. நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு எது? அந்த நாடு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஆகும். பின்புறவற்றில் எது சட்டத்தின் மூலாதாரம் இல்லை? சட்டத்தின் மூலாதாரமா எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி என்பது சரி. எங்கிருந்து தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதாவது என்றிலிருந்து, எந்த நாளிலிருந்து தேசிய நாட்காட்டின்னு பார்த்தீங்கன்னா 1957 மார்ச் 22 என்பது சரி. நீதி புனராய்வு கருத்துரு எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்க அரசியலமைப்பு. தேசியம் கீதம், நம்ம தேசிய கீதத்தை பாடும் பாடலின் நேரம் எவ்வளவு? 52 வினாடிகளில் பாடி முடிச்சிடுவோம். அமெரிக்காவின் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் என்னென்ன? குடியரசு மற்றும் ஜனநாயகம் என்பது சரி. வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார்? அவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆவார். இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பனவற்றுள் எவை சரியானவை? இதுல இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது. இதுல 1, 2 கூற்றுகளும் சரியான ஒன்று. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த நாட்டில்? அது அமெரிக்கா என்பது சரியான விடை. குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் எந்த இடம்? இது ரோம்ல தான் குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்டது. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பாருங்க, அமெரிக்க அரசியல் சாசனம். ஆப்ஷன்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியில் இருந்து நீக்கும் முறை. ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம். இது என்ன பண்றாங்க? நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை. ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். இதுல ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. நீதி புனராய்வு பற்றி கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவை? நீதி புனராய்வு கோட்பாடு யூகே என்பது நமக்கு தெரியும், அமெரிக்கா தான். யூகே என்பது தவறு. இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. இதுல கூற்று 2 மற்றும் 3 சரியான ஒன்று. கடைசி ஒன்று, இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று டால்பின் என்பது சரியான விடை. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவை குழுவை தலைமையேற்றவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவை குழுவை தலைமையேற்றவர் ஆப்ஷன்ல பாருங்க, பட்டாபி சீதாராமையா என்பது சரி. இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? இதைத்தான் நம்ம குடியரசு தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஜனவரி 26, 1950. இதுல 2 கேள்வி கேட்பாங்க. நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளுங்கிறது. அதை நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. 9 டிசம்பர் 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது? முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா அவர் தலைமையில் நடந்தது. அவர் இறந்த பின்னாடி தான் யார் வருவாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வருவார். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் PR அம்பேத்கர் என்பது சரி. பின்வருவனவற்றுள் பொருந்தாதது எது?
இப்போ காந்தியடிகள் படுகொலை ஜனவரி 30, 1948. குடியரசு தினம் ஜனவரி 26, 1950. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 5, 1947. தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் ஜனவரி 23, 1950 என்பது பொருந்தாத ஒன்றாகும். இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MN ராய். எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1 லட்சம் ஒதுக்க வழிவகுத்தது? அது எந்த ஆண்டு பட்டய சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டமாகும். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையவர் யார்? AV டைசி. இவர்தான் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையவர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்நாளில் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? அது எந்த நாள்? ஆன்சர் ஜனவரி 22, 1947 தான் அந்த நேருவின் குறிக்கோள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? மக்களாட்சி நேரடி மறைமுகன்னு 2 வகைப்படும். பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் ஆப்பிள் பை. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒரு அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளவராவார். பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தற்காலிக தலைவராக சச்சிதானந்தா சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை எந்த முறை? எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி என்பது சரி. பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை எது? அமைதிக்கான 5 அம்ச கொள்கை பார்த்தீங்கன்னா பஞ்சசீலம். கூட்டாட்சி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? கூட்டாட்சி சொல் பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? அது எந்த மொழின்னு பாருங்க, கிரேக்கம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வாக்கியத்தை கவனிக்கவும். கீழே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவை? இதுல பாருங்க, மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்லர் என்பது சரி. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11, 1946 தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் சரி. அரசியல் நிர்ணய சபை கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த 3 கூற்றுகளும் சரி. தேசிய கொடியை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டு தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தவறான ஒன்று. ஆப்ஷன் பி சரி. சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சரி. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா இயல்புடையது சரி. இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது என்பது தவறு. முதல் 3 கூற்றுகளும் சரியான ஒன்று. இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? இது இந்திய அரசாங்க சட்டம் 1935 படிதான் அதிகார பங்கீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் AV டைசி ஆவார். ஜனநாயகம் உருவாகிய இடமானது எது? ஜனநாயகம் உருவான இடம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஆகும். எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? அது இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஆகும். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சட்டங்களின் உயிர் 1748ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? அது கேபினட் மிஷன் திட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது நவம்பர் 13, 1946 என்பது தவறு. அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி 24, 1950. அரசியல் அமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள்
ஜூலை 22, 1947. இதெல்லாம் ஆப்ஷன் பி வந்து தவறான ஒன்று. பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்லது எது தவறானது? இதில் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை என்பது தவறு. எழுதப்பட்ட விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. நாடாளுமன்ற முறை அரசாங்கம், மக்களவை மற்றும் மாநிலங்களவை சமத்துவ உரிமை, அடிப்படை உரிமை. இதில் கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை என்பது தவறான ஒன்று. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் என்ன? இதில் ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. 1946 முதல் 49ஆம் ஆண்டு வரை. மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரோடோட்டஸ். அவர் தான் மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாராளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்களாக விளங்குகின்றனர். இந்திய அரசமைப்பு எப்பொழுது அரசமைப்பு பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அது 1949ஆம் வருடம் நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது 2 கேள்வியில் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எந்த நாள்? கீழ் வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை? ஆப்ஷனில் பாருங்க. இதில் கூட்டு பொறுப்பு என்பது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்பு தன்மையாகும். சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் யார்? அவர் மான்டெஸ்கியூ என்பவர் ஆவார். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? 26 ஜனவரி 1950. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 1 இவ்வாறு கூறுகிறது. எவ்வாறு? இந்தியா என்னும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒன்றியமாக இருக்கும் என்பது சரியான விடையாகும். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ஹா இறந்த பின்பு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார். 1946இல் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அந்த தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் வந்து 3 பேராக இருந்தனர். அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள். ஆப்ஷன்ல பாருங்க. அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள் மைட்லைன், அகஸ்டே கோம்டே போன்றோர் ஆவார்கள். மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் யார்? மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் MN ராய் ஆவார். இந்திய அரசியலமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர்? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர். எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது? அது எந்த சட்டம்? அது பிட் இந்திய சட்டமாகும். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? நிரந்தர தலைவரா 1946ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பாருங்க. அம்பேத்கர் அவர்களாவார். இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் டாக்டர் PR அம்பேத்கர் ஆவார். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யாருன்னு பாருங்க. அரிஸ்டாட்டில் என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூளைக்கல் என்ற நூலை எழுதியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் ஆவார். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு என்ன? ஆப்ஷனில் பாருங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ், அதாவது சுவிட்சர்லாந்தில் நேரடி மக்களாட்சி நடைபெறுகிறது. சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் AV டைசி ஆவார். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசு? கம்யூனிஸ்ட் அரசு, நிலப்பிரபுத்துவ அரசு, முதலாளித்துவ அரசு? இதில் நவீன கால அரசு மக்கள் நல அரசு என்பது சரி. இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் யார்? அவர் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஹெரோடோட்டஸ் ஆவார். பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோலாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் யார்? பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோலாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் HJ லாஸ்கி.
அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? பிராந்தியம் இதையெல்லாம் இணைச்சவர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார். கீழ்கண்டவற்றுள் எவர் வரைவு குழுவின் உறுப்பினராக இடம்பெறவில்லை? ஆப்ஷன்ல பாருங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா. இவர் வரைவு குழுவில் உறுப்பினர் கிடையாது. பொருத்தமற்ற இணையை கண்டுபிடி. இந்திய அரசு செயலர் 1858, மத்தியில் ஈரவை சட்டமன்றம் அமைப்பு 1919, மாகாண தன்னாட்சி அறிமுகம் 1935, மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது 1892 என்பது பொருத்தமற்ற இணை. அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார்? அவர் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுது? இது நடைமுறைக்கு வந்ததல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949. கீழைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? கீழைத்தேய வல்லாட்சியில் அதாவது மாறாத சமூகம் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் ஆகும். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகில் தெளிகிறது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணம் என கூறியவர் யார்? முதல் மற்றும் முதன்மையான சமூக ஆவணம் என கூறியவர் கிரான்வில் ஆஸ்டின் ஆவார். இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை? இதுல நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது என்பது சரியான கூற்று. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951 ஆண்டாகும். அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது? முழுமையான இறையாண்மை வாய்ந்தது ஆப்ஷன்ல பாருங்க, 1947 ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டமாகும். கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் கிடையாது? இதுல அரசியல் பன்முகத்தன்மை என்பது சரி. கீழ்கண்டவற்றில் இந்திய திட்ட கமிஷனுக்கு எது சரியானவை? இதுல இந்திய அரசியலமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவை அல்ல. உறுப்பினர்கள் மற்றும் உதவி தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல. உறுப்பினர்களுக்கு குறைந்தளவு கல்வித்தரம் வேண்டியதில்லை. உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி. இதுல எது சரியானவைன்னு பார்த்தீங்கன்னா 4 கூற்றுகளுமே சரியான ஒன்று. எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? அது வகுப்புவாதம் என்பது சரி. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்ன? இந்தியா மற்றும் பாரதம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எதனுடைய உறுப்பாகும்? அது சட்டத்தின் ஆட்சி என்றதின் உறுப்பாகும். கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோளை தொடர்பு படுத்தலாம்? கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இதை கூறியவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்பது சரி. கீழே சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் எதுன்னு பாருங்க. அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இது 4ம் சரியான ஒன்று. ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு பாசி கூட்டாட்சி முறை கொண்ட ஒரு நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் KM முன்சி என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா ஆவார். இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது இது காலத்துவத்திற்கு பிந்தைய சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். அது எதுன்னு பாருங்க, திருத்தல் வாதம். குறிப்பிடுவது திருத்தல் வாதமாகும். பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது? அது 1946 கேபினட் பணிக்குழு ஆகும்.
கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக. கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்கள் சாரும். அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்துவிடுகின்றன. ஏனெனில் இது அரசியலமைப்புக்கு ஒத்துப்போகாது. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி, மூன்றாவது கூற்று தவறு. அதாவது விதி 13(1) மற்றும் 13(2) கீழ் அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்கள் என்பது தவறு. அடுத்தது பொறுத்துக முகப்புரையின் பதம். இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அதை கூறியவர் யார்? அரசியல் ஜாதகம் அப்படின்னு முகப்புரையின் இதை கூறியவர் பார்த்தீங்கன்னா KM முன்சி. அரசியலமைப்பின் சாவி என்று கூறியவர் முகப்புரையை எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்தது பாருங்க, அரசியலமைப்பின் ஆன்மா என்று குறிப்பிட்டவர் தாகூர்தாஸ் பர்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு பாருங்க, சர் ஐவர் ஜென்னிங். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். கடைசி ஒன்று, இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது எப்பொழுது? 15 ஆகஸ்ட் 1947 உருவானது. வருவனவற்றில் எது பொருத்தம் கிடையாது? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கீழ் வருவனவற்றில் எது பொருத்தம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்பர்சன் ஜனநாயக பங்களிப்பு என்பது பொருத்தமானது கிடையாது. ஹெல்ட்டுங்கிறது ஜனநாயகத்தின் மாதிரிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். லிவ்லி ஜனநாயகம். ஸ்கம்பீட்டர் முதலாளித்துவம், சமதர்மம் மற்றும் மக்களாட்சியை பற்றி குறிப்பிட்டவர். எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கியது? அது எந்த வழக்கு? இது நம்ம சொல்லிடுவோம், கேசவானந்தா பாரதி வழக்கு என்பது சரி. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அது எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தமாகும். இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு என்ன? ஒருமைப்பாடு பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது முகப்புரை என்பது சரி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுகோலாக இருந்தது எது? அந்த புரட்சி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி என்பது சரி. மத சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்ச நீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு எந்த ஆண்டு? இது மதச்சார்பின்மைங்கிறது அரசியலமைப்பு சேர்க்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு கூற்றை கூறியுள்ளது. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு. முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? முகவரியின் நோக்க தீர்மானம்னாவே நேரு அவர்கள். சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? இப்பதான் பார்த்தோம், 42வது திருத்தம். கீழ் கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது? சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதியாகும். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 குறிக்கோள்கள் என்னென்ன? அந்த குறிக்கோள்கள் ஆப்ஷன்ல பாருங்க. நீதி, தன்னுரிமை, கூட்டாட்சி மற்றும் மக்களாட்சி. இந்தியா ஒரு எந்த வகையான நாடு? இந்தியா பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற நாடாகும். முகப்புரை என்பது இறையாண்மையான மக்களாட்சிக்கு குடியரசின் சாதகமாகும் என கூறியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KM முன்சி ஆவார். இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. சமய சார்பின்மையின் என்ற வார்த்தையின் அர்த்தம் அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது என்பது தவறு. இதுல 1, 2, 3 சரியானது, 4 மட்டும் தவறானது. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றின் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? அந்த சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தமாகும். முகவரியில் சமதர்ம, மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினே பாருங்க மாற்றி டிஃப்ரெண்டாக கேட்டிருப்பாங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்.
அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்ட கொள்கைகளின் சரியான வரிசை என்ன? கொள்கைகளின் சரியான வரிசை இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி என்பது சரியான ஒன்று. பின்வரும் எந்த கூற்று NA பல்கிவாலாவோடு தொடர்புடையது? எந்த கூற்று? ஆப்ஷன்ல பாருங்க. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்பது சரியான ஒன்று. கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? அந்த பத்திரிகை சஞ்சி பாணி என்பது சரி. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். இதுல பாத்தீங்கன்னா அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, சாத்தியவாதத்திற்கு இடமளிக்காது என்பது சரி. வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும் என்பது தவறான ஒன்று. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்பது ஆப்ஷன் பி சரி. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமல்ல என்பது தவறு. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசதிகார கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்படாததாகவும் உருவாக்கப்பட்டது என்பது தவறு. பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது? பொருந்தாத கூற்று பார்த்தீங்கன்னா, சில திருத்தங்கள் முகப்புரையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது என்பது பொருந்தாதது ஒன்று. பொருத்தமானது பார்த்தீங்கன்னா, சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகவரியில் சேர்க்கப்பட்டது. அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாக்கிறது. சமய சார்பற்ற மற்றும் சோசியலிச என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சரி. பொருந்தாதது ஆப்ஷன் டி. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? இது 42வது அரசியலமைப்பு திருத்தம். இது ஒரு 4 கேள்வியா பார்த்தோம். 4ம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொஸ்டினாவே இருக்கும். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் செக்யூலர் அதாவது சமயச்சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 42வது என்பது சரி. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா KM முன்சி ஆவார். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? அது எந்த வரிசை? இதுல இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. முகவுரையின் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தெரிந்து எடுக்கவும். அந்த வார்த்தை எதுன்னு பாருங்க. நேர்மை என்பது சரி. அடுத்த ஒன்று, எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? அது 1976ஆம் ஆண்டு. கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? அவர் எர்னஸ்ட் பார்க்கர் என்பது சரி. 1976இல் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று எந்த கூற்று? அந்த கூற்று சமதர்மம். கண்டிப்பா இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.